இன்றைக்கி 8 கிலோமீட்டர் ஓடுனேன். ஸ்லோ பேஸ், ஃபீல்ஸ் குட். ஃபஸ்ட் டைம் இங்கிட்டு கார்டன்ஸ் பை த பே சைடு ஓடினேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிட்டு ஓடினேன். நல்ல சீனிக் ரூட் ஆக்சுவலாக. இந்த இயர் 2 வரை அதில் ஓடணும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், பார்ப்போம். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம். அந்த ஒரு சூப்பர் அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலாக. எக்கச்சக்க நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் எல்லாத்தையும் மீறி வின் பண்ணியிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. வெற்றிகள் தொடரட்டும். ஒவ்வொரு பிளேயரோட ஸ்டோரியை படித்தோம்னா ஆக்சுவலாக தட்ஸ் வாட் இந்தியா, அதுதான் இந்தியா அதுவும் எல்லாருக்கும் புரியும் ஆக்சுவலாக. நான் இந்த ஹோல் வேர்ல்டு கப்பில் எல்லா நாளுமே கிட்டத்தட்ட 34 டேஸு 34 டேஸு எல்லா நாளுமே வந்து பாட்காஸ்ட் கேட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம ஆஸ்திரேலியாவை வின் பண்ணக்கூடிய ஒரே டீம் வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொன்னாங்க ஆக்சுவலாக. அந்த ப்ரீவியஸ் சீரீஸும் இந்தியா வின் பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியாவோட நல்லா விளாண்டாங்க. ஆனால் அந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட் வீக் வந்து ஷாக்கிங்லி 3 லாஸஸ் ஆக்சுவலாக. உடனே நம்ம ஆளுக்கு கிளம்பிட்டாங்க. டிப்பிக்கல் அரகன்ஸ் மென் மென்டாலிட்டி, என்னத்தை சொல்ல, இவ்வளோத்தையும் மீறி வின் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த 1983 இது வந்து கொஞ்சம் பெரிய இம்பேக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களுமே வந்து ஃபிர்தோஸ் முண்டா அவங்க சொன்னாங்க, இங்கிலாந்து விமென்ஸ் டீமோட பட்ஜெட் தான் சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் மென்ஸ் ப்ளஸ் விமென்ஸ் ஹோல் பட்ஜெட் தான். அப்போ அந்த இன்இக்வாலிட்டி பாருங்கள், டாப் 3 இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மற்ற நாடுகளுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ். அது ஒரு காரணம், வெஸ்ட் இண்டீஸோட வீழ்ச்சிக்கு தான் ஒரு காரணம் ஆக்சுவலாக இந்த இன்இக்வாலிட்டி. அப்போ இனிமேலாவது இந்திய பெண்கள் கிரிக்கெட்லேயும் மற்ற விளையாட்டுகள்லையும் மென்மேலும் வளரட்டும், வாழ்த்துக்கள். அங்கிட்டு வந்தால் நம்மளால் கிப்சோகியை வந்து ஃபினிஷ் 17th இந்த நியூயார்க் மாரத்தான். பட் ஸ்டில் குட் டைமிங். எப்போவுமே கிங் இஸ் அ கிங். அடுத்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்சஸ் பார்ப்போம்.